பாண்டியன் ஸ்டோர் தொடரில் வீட்டுக்கு வரும் பாண்டியன் வீட்டில் உள்ளவர்களை எங்கே என்று விசாரிக்கிறார். கதிரை கேட்கும்போது இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க கோமதி. ராஜு டியூஷனுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. பிறகு அங்கு பழனியும் கோமதியும் இருக்கிறாங்க. கூடவே சரவணன் இருக்கிறாரு. தங்கமயிலும் வரா. பிறகு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். மீனா லோனுக்கு கொடுத்த பணத்தை நம்ம திருப்பி மீனா கிட்ட கொடுத்து லோன் அடைக்க சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதற்கு சரவணன், நம்மக்கிட்ட எதுப்பா அவ்வளோ பணம், இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. நம்ம நிலம் ஒன்று இருக்குது, அதை விசாரிக்கிறதுக்கு ஆளப்பார். அதை விற்றாக்கா லோன் அடைக்க சொல்லிவிட்டு கதிருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே தங்கமயில் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன 2 பேருக்கு மட்டும் பணம் தராங்க, நம்ம வீட்டுக்கார் எதுக்கும் கொடுக்காம போயிட போகிறாங்களோன்னு நினைக்கிறாங்க. அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துவதற்காக வேலையை முடித்துவிட்டு மீனா அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அங்கே பேசி கொண்டிருக்கும்போது மீனா மேலே கோபமாகவே இருக்கிறாங்க அப்பா அம்மா. அவங்க அம்மாவும் 10 லட்சம் பணம் கூட அவங்களால கொடுக்க முடியல, நீ தான் லோன் போட்டு கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொன்னதால் அவர் வீட்டில் எதுக்கோ வச்சு இந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கிட்டான சூழ்நிலையில் தான் நான் லோன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இப்போவும் நீ உங்கள் மாமியார் வீட்டு குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசத்தான் இங்கே வந்தியா அப்படின்னு மீனாவுடைய அம்மா கேட்குறாங்க. வக்காலத்து வாங்கி பேசலாம் நான் வரல, நீங்கள் கோச்சிட்டு வந்தீங்களே, உங்களை சமாதானப்படுத்தி உண்மையை சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க ஏற்றுக்காமல் பேசுகிறாங்க. நீங்கள் நம்புறதும் நம்பாத உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு மீனா வந்துடுறாங்க. அரசி வீட்டுக்கு வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறா. அங்கே எதிர்க்க நிற்கிற குமார் அரசியை கூப்பிடுறான் தயங்கி. ஆனால் அவங்க காதலர்களில் திரும்ப அவன் கூப்பிட முயற்சிக்கும் போது கதிர் அவங்க வந்துடுறான். கதிர் அரசியை உள்ளே போக சொல்லிவிட்டு குமார்